கருண் நாயர் ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச்சில் ட்ரிபிள் செஞ்சுரி போட்ட ஒரு தரமான கிரிக்கெட்டர். அதுக்கு அடுத்து அவரோட ஃபார்ம் கம்மியானதுனால அவர் அப்படியே இந்தியன் டீம்லேருந்து ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லா டொமஸ்டிக் சீசன்லையுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவருக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாகவே கிடைச்சிது. ஆனால் கருண் நாயர் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த ஒரு ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே தரமாக பெர்ஃபார்ம் பண்ணி டன் கணக்கில் ரன் அடித்து வச்சுருந்தாரு. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அவர் எடுத்தாங்க. ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னா, கருண் நாயர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து பிளேயிங் 11லேயே ஆடுவார், அப்படி இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயர் கண்டிப்பாக அவர் இறக்குவாங்கன்ட்டு. ஆனால் இத்தனை மேட்ச் இறக்காத டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் இறக்குனாங்க. அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ட்டு. அந்த ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்கவும் வச்சு மும்பை இந்தியன்ஸ், பும்ரா இருக்கிற ஒரு மும்பை இந்தியன்ஸை பொலன்னு பொலந்து 85 ரன் அடித்து வச்சுட்டு போயிருக்காரு. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு கருண் நாயரை கண்டிப்பாக பிளேயிங் 11ல் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் அவங்க கப்படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கருண் நாயரை இந்தியன் டீமில் எடுக்கலாமா வேணாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.